எவ்வளவோ ரெசிபிஸ் இருந்தாலும் வெஜிடபிள் கிங்குனா அது சாம்பார் தான். இதை செய்கிறது என்னமோ ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சாம்பார்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிப்பட்ட சாம்பாரை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு நம்ம பருப்பை தான் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்திருந்தோம், அதே கப்பால் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த பருப்பு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி இப்போ விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு துவரம்பருப்பு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ குக்கர் 4 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ பருப்பு நல்லா நமக்கு மசிய வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இதை ஒரு கரண்டி வச்சோ இல்லை லைட்டாக ஒரு மேஷர் வச்சோ இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம சாம்பாருக்கு முதல்ல பருப்பை தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பருப்பை ரெடி பண்ணியாச்சு. இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக எந்த பாத்திரத்தில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கப்பில் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் பண்ணும்போது அதோட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டு பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கும். இப்போது சாம்பாரில் நம்ம என்னென்ன காயெல்லாம் சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் 3 முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே காய்ச்ச முருங்கைக்காய். கூடவே 3 கத்திரிக்காயை நல்லா நீள் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கணும். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 2-3 காய் சேர்த்து பண்ணும்போது தான் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தவிர முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்ல காயோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த காய் ஓரளவுக்கு வெந்து வரணும். அதனால் இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க.
பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காயெல்லாம் வெந்து வரட்டும். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டோம். அதனால உப்போட டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த காய் எல்லாமே உப்பு சார்ந்து நல்லா வெந்து வரும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு நல்ல சாம்பார் வந்து கொதி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணோம்னா காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடும். அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்தோன்னா காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அந்த புளிக்கரைசலை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வந்த பிறகு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை சாம்பாரை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு முறை கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் வந்து செஞ்சு முடித்தாச்சு. சாம்பார் வந்து எப்போதுமே ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சாம்பார் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதோட கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து கலந்து விட்டு இந்த சாம்பாரை பரிமாற ஆரம்பிங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதே மெத்தடில் சாம்பாரை ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.